ரவீந்திரன் சார், நீங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ரெண்டும் கொஞ்சம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கீங்க சார். நான் இந்த விழுப்புரம் கடலூர் ரெண்டுலையுமே விழுப்புரத்துல 87.56% வாக்குகளும், கடலூர்ல 84.45% வாக்குகளும் பதிவாகி இருக்கு சார். அதாவது 5 மணி நிலவரப்படி இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய இது சார். கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான இந்த 5 மணி நிலவர இந்த சதவிகிதம்ங்கிறது இந்த முறை கொஞ்சம் அதிகமா இருக்கா, இல்ல கடந்த முறையோடு ஒப்பிடும்போது அதே அளவுல தான் இருக்குங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். கடந்த முறையில ஒப்பிடுகிற போது அதே அளவுல தான் இருக்கு. ஓகே. உண்மை என்னன்னா, நாம கடந்த தேர்தல்கள்ல 6,41,14,587 வாக்காளர்கள் கொண்டு தேர்தல் நடத்தினோம். சரி. அந்த அடிப்படையில பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய சதவீத வாக்கு போட்டவங்க ஒப்பிடுகிற போது சதவீதம் குறைவா இருந்தது. நிறைய பேர் ஓட்டு போட வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த திருத்தத்தின் மூலமாக 74,07,207 பேர் குறைஞ்சிருக்காங்க. சரி. அப்ப உண்மையான வாக்காளர்கள் 5,67,67,380 பேர். இப்ப இவங்க தான் ஒவ்வொரு தேர்தலிலும் கடமை தவறாமல் வாக்கு செலுத்தியவர்களாகவே கருத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஓகே. அப்போ 74,07,000 பேர் நம்ம சதவீத கணக்குல வாக்காளர்களா இருந்தாங்களே தவிர அவர்கள் வாக்களிக்கவில்லை, வாக்களிக்க போவதும் இல்லை. ஓகே. ஆக உண்மையான வாக்காளர்கள் பட்டியல கணக்கெடுக்கிற பொழுது ஒரு 80% தாண்டி பல தொகுதிகள் இருக்கிறது. சராசரியாக நாளைய தினம் குறிப்பிடுகிற போது 85 முதல் 86% சராசரியாக வாக்கு அளித்ததாக ஒரு கணக்கு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம். சரி. ஆனால் கடந்த தேர்தலை ஒப்பிடுகிற பொழுது இந்த தேர்தலிலே 10% வாக்கு அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை. ஓகே. காரணம், 18 இருந்து 19 வயசுடையவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 12,51,000 பேர் இருக்காங்க. ஓகே. ஆக இந்த 12,51,000 பேர் வாக்களிக்கிறது வருகிற போது அந்த 10% வாக்குகள் கூடுதலாகத்தான் இருக்க செய்யும். இப்போ இதே நீங்க 16 எலெக்ஷன்ல 16 தேர்தல பாத்தீங்கன்னா 2011 தான் 78.02%. சரி. 2016 பாத்தீங்கன்னா 74.81%, 81%. அதுல இருந்து படிப்படியா குறைஞ்சிருக்கு. ஆக அப்பெல்லாம் வாக்களிக்க தவறிய, வாக்கே இல்லாத, இறந்து போன, முகவரி மாறின நபர்களை வைத்துக் கொண்டு நம்ம சதவீத கணக்கு பார்க்கிற போது இது கூடுதலாக ஒரு 10%, 12,51,000 பேர் இணைந்ததால் உண்மையாக வாக்காளர்கள் யார் என்பது அடையாளம் காட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வாக்காளர்கள் வாக்களிக்க விழிப்புணர்வோடு வாக்களித்திருக்கிறார்கள், கடமை தவறாமல் வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே சார். ஓகே, புரியுது. ஆடியோ நல்லா வந்தது. 100% எண்ணக்கூடிய வகையில நாம் இல்லை. ஓகே சார், நீங்க பேசலாம் சார். அதாவது வாக்கு யாருக்கு பேச்சு யாரோட ஃபேக்டர் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அது ஆளுட சொல்ல முடியாது. அது 4ஆம் தேதி எண்ணும் போதுதான் தெரியும். ஆனால் பொதுவா ஆளுநருக்கு மீது சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகள் மூலமாக யாரு வேண்டுமானாலும் வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கூட நிறைய ஊடகங்கள்ல இருக்கு, நிறைய வலைதளங்கள்ல இருக்கு. வெளிநாட்டிலிருந்து எல்லாம் கூட செலவு செய்து வாக்களிப்பதற்காக சொந்த மொழிக்கு வந்தவங்க இருக்கிறார்கள். தகவல் தான் கேட்கிறோம். இருந்தாலும் உண்மையான வாக்காளர் அடிப்படையில ஒரு 85% நாம் வாக்கு செலுத்தியிருக்கிறோம் என்கிற வகையில தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுகிறதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் நாம் பாரதட்டி கொள்ள வேண்டிய விஷயம், மக்கள் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார்கள், வாக்கு நமக்கு உரிமை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஓகே. ஓகே சார். ஓகே. 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 கடைசி நேரத்தில் பலவிதமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது, வீடியோக்கள் வெளியிட்டாங்க, வேண்டுகோள்களை முன்வைத்ததுனால நான் கேட்கிறேன் சார். ஒவ்வொரு வகையான கணக்குகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் போடுகிறது. இவர் ஒரு கணக்கு போடுறாரு, அது இவ்வளவுதான், ஒரு தொகுதிக்கு இவ்வளவுதான் வந்திருக்கும் அப்படின்னா அது ஒரு பூத் லெவல்ல கணக்கு போட்டோம் அப்படின்னா அது பூத்துக்கு 50-60 ஓட்டு அவ்வளவுதான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க இந்த வட மாவட்டங்கள்ல நாங்க கொஞ்சம் அதை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறோம் சார். நீங்க கடைசி நேரத்துல வேண்டுகோள் விடுத்து நீங்க அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க ஓட்டு போடுறது வேஸ்ட்டு,
இப்படின்ட்டு மருத்துவர் ராமதாஸ் எடுத்த முன்னெடுப்பு. ஏன்னா அதுக்கு மாற்றாக அன்புமணி ராமதாஸ் இன்று ஒரு பதிவை ஒன்று போட்டிருக்காரு. அது இங்கே ஆட்சி மாற்றத்திற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுகிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. சார், தென் மாவட்ட வட மாவட்டங்களில் அப்படி ஒரு 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 டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? அந்த மாதிரிலாம் எந்த மாற்றமும் இருக்காது சார். அதெல்லாம் தெளிவா இருக்காங்க வாக்காளர்கள், அந்த கட்சிக்காரங்க தெளிவா இருக்காங்க. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஓகே, நீங்க ஒரு சின்ன இது சொல்றேன். அதாவது 21 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,06,00,000 பேர். ஓகே. 18 வயசுல இருந்து 19 வயசு 12,51,000 பேர். சரி. அப்போ 1,18,00,000 பேர் யாருக்கு வாக்களித்தார்கள் பிரச்சனை. ஓகே. இப்போ இங்க விஜய் தமாக கட்சி இம்பாக்ட் பண்ணாதுன்னு சொன்னா அது தவறு. ஓகே. அந்த கட்சியினுடைய வருகை, அந்த தலைவருடைய ஆர்ப்பாட்டம், அவருடைய பேச்சு, அதாவது அனுபவம் இல்லாம இருக்கலாம், சரியா செயல்படலாம், திட்டமிடாம இருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட உருவாக்கி இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, 85% வாக்கு செலுத்தி இருக்கோம். 8.2% நீங்க சீமானுக்கு ஒதுக்குங்க, அவருடைய வாக்கை தக்க வைக்கதாவே இருக்கட்டும். இதுல ஒரு 14% வாக்கை விஜய் அவர்கள் தன்னுடைய தாக்கத்தை உருவாக்குவார். மீதி இருக்கிற 77% வாக்கு சார் 14%னா சார் 14%னா கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் வருகிறது சார். 70 லட்சம் வாக்குகள் வருகிறது சார். 75,000 வாக்குச்சாவடிகள்ல ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரியா 250-300 ஓட்டு வைங்க. ஓகே. அந்த தாக்கம் ஏற்படுத்தாதா? 250 ஓட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட வின்னிங் சார் அது. ஏன்னா 75 லட்சம் ஓட்டு எல்லாம் வின்னிங் இல்ல சார், நீங்க சொல்ற 250 ஓட்டு அப்படிங்கிறது 800ல இருந்து 1500 ஓட்டு தான் சார். அதுல 80% ஓட்டு 800 ஓட்டு தான் பதிவாக போகுது. அதுல சுயேட்சை போறது 4 கட்சி நிக்குது. அதுல ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் 250 ஓட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தான் கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணுவாங்க சார். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். நான் வரேன் சார். ராஜசேகர் சார் உங்ககிட்ட வர வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார், சொல்லி முடிங்க. நான் ராஜசேகர் சார்ட்ட போறேன். 4ஆம் தேதி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் விஜயினுடைய வருகை தாக்கத்தை உருவாக்கும் போது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒண்ணு. 2வது, நீங்க இருக்கக்கூடிய இதுல நீங்க ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்காக இப்ப யாரும் இது பண்ண முடியாது. நிறைய நிறைகள் குறைகள் இருக்கு ஆளுங்கட்சி பேர்ல. நீங்க எதிர்கட்சி பேர்ல குறைகள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது அவருடைய தேர்தல் வியூகம், அவருடைய கோரிக்கை, அவருடைய தேர்தல் அறிக்கை, இந்த அடிப்படையில் அவர்களுக்கான வாக்குகள் இருக்கு. ஆனால் அவர்கள் ஏற்கனவே வாக்குகளை தன் வசம் வைத்திருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே. ஆளுங்கட்சி தன்னுடைய வாக்கை சரிவர வைத்திருக்கிறதா பிரச்சனை. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, பேசலாம்.